இந்த மாதிரி வந்து ஆசியா லெவலில் கலந்துக்குது அப்படின்னு இந்த வாசு தான் சொல்கிறார். சில்ட்ரன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒன்று வருது ஆசியா லெவலில் அப்படின்னா. ஆசியானா ஈரான், ஈராக், எல்லாம் கலந்துக்குங்க அப்படின்னா. இதில் போய் நம்ம படத்தை அனுப்ப சொல்கிறேன் அப்படின்னு நானே சொல்கிறேன். பாட்டி அனுப்பி வைப்பான் அப்படிங்கிறாப்ல. சரி ஓகே, நம்ம படமும் அனுப்பி வச்சோம்னு சொல்லிக்குவோம், அனுப்பிவிடுங்கடா அப்படின்ட்டு தான் நம்ம அந்த மூடர் கூட நான் வந்து அனுப்புகிறோம். அவங்க வீட்டில் உட்காந்து தான் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அந்த படம் வந்து செலக்ட் ஆகிருக்குன்னு வருது, மெயிலில் வருது. அப்போ எல்லாமே மெயில் தான்ல. ஆசியா லெவலில் நம்ம படம் செலக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பெரிய இது. சூப்பர். அப்புறம் அங்கே கூப்பிட்டு இருந்தாங்க, ஹைதராபாத்தில் படங்கள் ஓடுது, என்னையில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஹோட்டல்லாம் போட்டு அவங்களே கொடுக்குறாங்க, ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். போனால் இங்கே சீனா ஃபுல்லாக போடுறாங்க, சைனீஸ்லேருந்து ஈரான், ஈராக்கு, இலங்கை. நம்ம படம் வந்து பசங்க கிடையாது, இந்தியன் ஃபிலிம் கிட்ஸ் டைட்டில். அந்த 2 பசங்க 2 கேங்குக்கு சண்டை வந்து நேஷனல் ஆண்டத்தை இந்த பொண்ணு போட்டு விட்ருவாள்ல, ஒட்டுமொத்த தேட்டரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. நம்ம இது நான் ஒரு கிரியேட்டர் நமக்கு ஒரு நினைப்போம்ல, தேட்டரில் நேஷனல் போடும்போது எந்திரிப்பாங்க. இங்கே தமிழ்நாட்டில் நடக்கலை, ஒட்டுமொத்த ஃபாரினர்ஸும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. எந்திரிச்சு உட்காந்து அந்த சீன் முடிஞ்ச உடனே உட்காந்து கிளாப்ஸ் பண்ணாங்க. அப்பா சமதுடா அப்படின்னு சொல்லி நான் சசிகுமார் சாருக்கு வெளில வந்தேன். தினகரன் நல்லது நியூஸாக கூட வந்தது. இது போதும், இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? படம் முடிஞ்ச உடனே கிளாப்ஸ் அடித்து எல்லாம் டேரக்டர்னு இது பண்ணுறாங்க, எல்லாம் வந்து பேசுனாங்க. நமக்கு இங்கிலீஷும் வராதா, தேங்க்யூன்னு சொல்லிட்டு இவங்க இதுக்கு இன்டர்வியூலாம் வந்துட்டாங்க. படத்தை பார்த்துப்பட்டு எல்லா சேனலும் இன்டர்வியூ வந்தாங்க. நான் சொன்னேன் வண்டி ரெடி பண்ண எஸ்கேப் ஆகிடுவான், பேச முடியாது, இதோட நம்ம பேசவே முடியாது, எவ்வளோ நேரம் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டேன். நானே டிக்கெட் போட்டு, ஏன்னா வந்து இவங்க இன்னும் 2 நாள் சென்று தான் ரிட்டன் டிக்கெட் போட்டிருக்கேன். நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு புறப்பட்டு வந்துட்டேன். அவன் என்ன நான் இருக்குண்ணே அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன படம் அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. பார்த்தா பெஸ்ட்டு டேரக்டருக்கு இந்த படம் செலக்ட் ஆகிருக்கு. அருமை. இப்போ நோட் பண்ணுவாங்கல்ல, எந்த ரூமில் இருக்காரு என்ன இருக்காருன்னா அவர் எஸ்கேப் அப்படின்னு ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ ரேவதி மேம் வந்து சசிகுமார் சாருக்கு ஃபோன் வச்சுருக்காங்க, என் நம்பர் இல்லாமல். ஏங்க அந்த டேரக்டர் ஓடி விட்டார், அவருக்கு பெஸ்ட் டேரக்டர் அவார்டுங்க அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, வந்துட்டாப்லையா? அப்புறம் எனக்கு ஃபோன் அடிக்கிறேன், எங்கே பண்ணியிருக்காப்ல அப்படின்னு. ரூமில் படுத்துருக்கு சார்னு சொல்லுங்க. என்ன அவார்டு ஃபங்க்ஷன் விட்டு ஓடி வந்துட்டியா அப்படின்னாரு. அவ்வளோதான் சார், ஃபங்க்ஷன் முடிஞ்சது, படம் போட்டாங்க, வந்துட்டேன். இன்னும் அனௌன்ஸே பண்ணலையாமே முடிவு அப்படின்னாரு. நம்ம படம்லாம் வின் பண்ணுமா சார், என்னென்னமோ படம் எந்தெந்த கண்ட்ரிலெவலில் வந்து வருது. பெஸ்ட் டேரக்டர் நீயாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஈசனுக்கு லொக்கேஷன் பார்க்குறதுக்காக அவங்க ஹைதராபாத்துக்கு போடுறாங்க. இப்போ சசிகுமார் சார் தான் டிக்கெட்டு போட்டு நான் கதிர் கனியண்ண திருப்பி போகிறோம். திருப்பி போனால் பெஸ்ட் டேரக்டர்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தங்கையானை விருது நமக்கு நம்ப முடியலன்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் போயிட்டு வாங்கிட்டு அது வந்து பசங்கள்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம்.